கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகாது, நம் நித்திய ஜீவனை அடைய முடியும். அதற்காகவே பிதாவானவர் அவருடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார், நம் மீது அன்பாய் இருக்கிறார். அதனாலே அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவே நம்பி வாழ்கிறோமா, அவரை ஏற்றுக்கொண்டோமா? அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த முழு உலகமும் தண்டனை பெற்றுக்கொள்ள தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை. இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்காக, விடுதலையாக்கப்படுவதற்காகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் இந்த உலகம் தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆக்கணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பவில்லை. முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோமா, விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோமா, அல்லது பாவத்திலே அடிமையாய் வாழ்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாய், நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக வந்திருந்தோம். மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததாய் இருக்கிறது, மனுஷனுடைய கிரியைகள் தீமை நிறைந்தவைகளாய் இருக்கிறது. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதினாலே அவர்களுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு வர ஏதுவாகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருளான காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம் இருளை விரும்பக்கூடாது. இருளை விரும்பும்போது நாம் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஒளியை தெரிந்து கொள்ளும் போது நாம் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற முடியும். ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கான காரியங்கள் செய்யும்போது, தீமையான காரியங்கள் செய்யும்போது நாம் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறோம், ஒளியாகிய தேவனை பகைக்கிறோம். நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொல்லாங்கான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா, இருளான காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு
ஒளி நடத்தில் வருகிறான். பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தின்படி செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்கிறதா? நம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் சத்தியத்தின்படி நடக்கும்போது நாம் இயேசு கிறிஸ்துவை நெருங்குகிறோம், அவரை நோக்கி பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறதா, அல்லது பொல்லாங்கான காரியங்களை செய்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே எதற்காக அனுப்பினார்? நம் கெட்டு போகக்கூடாது, பாவத்திலே கெட்டு போகக்கூடாது, துன்மார்க்க காரியங்களிலே கெட்டு போகக்கூடாது, நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். பிரியமானவர்களே, அதை அறிந்தவர்களாய் பொல்லாங்கான காரியங்களுக்கு விலகி, இருளான காரியங்களுக்கு விலகி சத்தியத்தின்படி நடப்போம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையிலின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையிலின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுவீராக. இப்படி கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு இப்பொழுதே சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவினர் வார்த்தையின் பிரகாரம் வியாதிகளை விலைக்கு ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனைகள், தரித்திரங்கள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களே மாற்றுங்க. கையிலின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிரிவினைகள், ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். கர்த்தர் தெய்வீக சமாதானத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை தொடுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. இப்படி கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலும் திக்கற்றவர்களை தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். திக்கற்றவர்களுக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கும் நீர் உதவி செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்கள் தேவையை சந்திங்கப்பா. பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க. சொந்த வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக உயர்த்துவீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்பு போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த வேதனைகளோ, துக்கங்களோ, கண்ணீரோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுப்பா. நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம்
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக மென்மேலும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. முற்றிலுமாக உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.